எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் 2 நிமிஷம் அப்படியே உட்காரலாங்க. உட்கார்ந்து சுவாசத்தை கவனிக்கலாம். நம்முடைய சுவாசத்தை நம்ம கவனிக்கலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அதான் தெரியுமேங்கய்யா, செவ்வாய்க்கிழமை தான். இந்த செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். செவ்வாய்க்கிழமையை நாம மூச்சு காத்தை நம்ம கவனிக்கும் பொழுது, நம்முடைய கட்டை விரலுடைய மேல் கோடு கீழ இருந்து நமக்கு வந்தா அந்த கோடு அந்த கோடு இடத்துல ஆள்காட்டி விரல் வச்சு அழுத்தினா, இதுதான் செவ்வாய் முத்திரை. இதுதான் செவ்வாய் முத்திரை. இப்படி வச்சா சின்முத்திரை, இந்த கோட்டுக்கிட்ட வச்சா செவ்வாய் முத்திரை. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் முத்திரை செவ்வாய் நிலத்துக்கு அதிபதி, நம்ம உடம்புல ரத்தத்துக்கு அதிபதி. அதுக்கப்புறம் நிலம் கொடுத்தல் வாங்கல். இது இந்த செவ்வாய்க்கிழமை யாரும் கடன் கொடுக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை யாரும் கடன் கொடுக்கக்கூடாது. கடன் கொடுத்தீங்கன்னா வாங்கவே முடியாது. கடன் வாங்கலாம். கடன் வாங்கிறதுக்கு கடன் நீங்க வாங்கலாம். முருகனை வழிபாடு செய்யணும். கோபங்களுக்கு அதிபதி. கோபம் ஜாஸ்தியா வரும், படபடப்பு, இது எல்லாத்துக்கும் இதுதான் போர். வீரம் வீர விவேகம்ன்றதெல்லாம் இவங்க தான். செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க அந்த இதில் ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அதனால் ரொம்ப கோபம் வர்றவங்க, செவ்வாய் திசையில் எனக்கு எதுவுமே நடக்கிறது இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்தணும். ஆள்காட்டி விரல் இப்படி வைக்காம அந்த கட்டவர்களுடைய முதல் கோடில் வச்சு லேசாக ஒரு அழுத்தி அழுத்தி அப்படியே வச்சு உட்காந்து செவ்வாய் பகவானை அப்படியே கவனிக்கணும். மூச்சு நல்லா இழுத்து மெதுவாக விடணும். மூச்சை இழுத்து விடும் பொழுது உங்களுடைய கவனம் ஃபுல்லாக நம்முடைய ரத்தத்தில், நம்முடைய உடலில், நம்ம என்ன ஆகணுமோ அதில். தைரியமாக நீங்கள் மிலிட்ரிக்கு போகணுமா, ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் ஆகணுமா, ஐஜி ஆகணுமா, எல்லாத்துக்கும் இதுதான். இந்த முத்திரை தான் போட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம். முத்திரை இருந்தாலே எல்லாத்துக்குமே நல்லது கிடைக்கும். அதனால் ஆரோக்கியமான வாழ்வுக்கு, ஆனந்தமான வாழ்வுக்கு இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்தி வீரம் உள்ளவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக மாறி இருக்கும் காந்த ஆற்றலை பெற்று வாழ வேண்டும். இப்போ அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டு நம்ம பயிற்சிக்கு வரலாம். இன்னைக்கு பயிற்சிகள் கண்டிப்பாக பார்க்கப்படும். பயிற்சிகள் கண்டிப்பாக பார்க்கப்படும். இப்போ அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சிங்க. அப்படியே எந்திரிச்சு எல்லோருக்கும் இடையே கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருநாதரையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை தூங்குகின்றேன். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டுங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம் நினைச்சு ஓம் ஒரு 3 தடவை. செகண்ட் டைம்.
That time. Om. Sagana bhavatu saganam punaktu சகவீரியம் கரவாவகை தேசஸ்வினாவதீதமஸ்து மாவேஸ்விசாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. கையை தேய்ச்சி பார்த்துட்டுங்க. இப்ப நம்ம சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் செவ்வாய்க்கிழமை சூரிய நமஸ்காரம்னா ஞாயிறு வணக்கம். அப்படியே பிரீத் இன், உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்றீங்க. பிரீத் அவுட், நமஸ்கார முத்திரை. பிரீத் இன், பிறை ஆசனம். பிறை, மூணாம் பிறை சும்மா அப்படி லைட்டா பெண்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி த்ரீ, அடி முதுக வளைக்கணும். 3, 4, இப்படியே இடது கால் முன்னாடி. 4, நல்ல அடி பிரீத் இன். 5, இடது கால் பின்னாடி. நல்ல குதிகால் தூக்கி நல்ல அடி மேல பாக்குறீங்க. பிரீத் இன். 6, அஸ்ஸான நமஸ்காராசனம் வச்சு பெண்கள் அப்படியே படுக்கணும். ஆண்கள் மட்டும் நெஞ்சை கீழே வைக்கணும். 7, அப்படியே நல்ல அடி தொடையும் நம்ம குறியும் கீழே பதிஞ்சு இருக்கணும். எர்னியா ப்ராப்ளம் இருக்கவங்க செய்யக்கூடாது. புஜங்காசனம். முதுகு தண்டு ப்ராப்ளம் இதுல எல்லாமே சால்வ் ஆகும். L1, L3, L3, L5. அப்படியே கழுத்து முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பெண்ட் பண்ணி 9, இப்படியே வலது கால் முன்னாடி. ரைட் லெக் ஃப்ரண்ட். பிரீத் இன். 10, பிரீத் அவுட். இடது கால் முன்னாடி. 11, பிரீத் இன். 12, பிரீத் அவுட். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. செகண்ட் டைம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ரிலாக்ஸ். இது ஒரே டைம். 1, 2,
இருந்தாலும் நம்ம ஞாபகம் அதில் இருக்கணும். 3 வந்து அடி அடி முதுகு நல்லா வளைக்கணும், கழுத்து நல்லா இப்படியா இருக்கணும். உடைய இடது கால் முன்னாடி. பிரீத் இன். 5 பிரீத் அவுட் in. 6 breathe in out. 7 breathe in Bhujangasanam. 8 mountain cushion breathe out. 9 right leg front. 10 left leg front. யமனை வெல்லக்கூடிய ஆசனம். 11 breathe in. 12 ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. உட்கார்ந்துங்க. அப்படியே உட்கார்ந்து உங்களுடைய கால் நல்லா உங்களுடைய இடது கால் எடுத்து தொடைக்கு உள்ள வைக்கணும். உள்ள வச்சு நம்முடைய கால் முட்டி கீழே வரணும். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 in out in out in out. நல்ல மூச்சு. இப்போ அப்படியே உங்களுடைய வலது கால் மடக்கி தொடைக்குள்ள வச்சு 1 2 3 4 5 அப்படியே 1 breathe in out in out in out. நல்லா மூச்சு எடுத்து 2 காலம் சேர்த்துங்க. அப்படியே நிமிர்ந்து உட்காந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நல்லா அப்படியே பின்னாடி கையை வச்சு in out in out in out in out in out in out in out. நல்லா மூச்சு எடுத்துட்டு கால் நல்லா ஃப்ரீ பண்ணி உங்களுடைய இடது காலை மடக்கி உள்ள வச்சிங்க. அப்படியே வலது கால் நல்லா அப்படி முன்னாடி கொண்டு வந்து நல்லா வைக்கிறீங்க. வச்சு அர்த்த மச்சேந்திர ஆசனம். சுகருக்கு நல்ல பெஸ்டான ஆசனம். மலச்சிக்கல், சுகரு, கேஸு எல்லாத்துக்கும் இதுதான். முதுகு வலி, இடுப்பு வலி. கையை நல்லா அப்படி நீட்டி கொண்டு வந்து கையை அக்கள் நல்லா வச்சு முட்டியை பிடிக்கணும். பிடிச்சி அப்படியே அப்படியே காலை பிடிக்கணும். காலை பிடிக்கணும். பிடிச்சி அப்படியே 1 2 3 நேராக இருக்கணும். நல்லா திரும்பணும். 5 6 7 8 9 10 போது. இது மாதிரி நல்லா பிடிக்கணும். பிடிச்சி செய்தீங்கன்னா தான் கல்லீரல் நல்லா வேலை செய்யும். கல்லீரலுடைய மருந்து இந்த அர்த்த மச்சேந்திராசனம் 3வது நிலை. அடுத்தது உடைய வலது காலை மடக்கி இடது காலை அப்படியே நிற்க வச்சு இந்த பாதை இப்படி இல்லாமல் பாதை வந்து
முட்டிக்கு நேராக திரும்பணும், முட்டிக்கு நேராக திருப்பி வைக்கணும். வச்சு அதே மாதிரி விழா எலும்புக்குள்ள தொட வரணும். வந்து இப்படி வச்சு இப்படி அக்குள் நல்லா பிடிச்சி நல்ல காலை பிடிக்கணும். காலை பிடிச்சி நல்லா திரும்பி நல்லா உட்காரணும். நல்லா உட்கார்ந்து நல்லா திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து இது மாதிரி செய்தீங்கன்னா சுகரு, ப்ரெஷரு, இடுப்பு வலி, முதுகு வலி அத்தனை வலியும் போயிடும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்போ படுத்து 2 ஆசனம். நாம என்ன பார்த்தோம்? சலபாசனம் பார்த்தோம். இன்னைக்கு சலபாசனத்தை கூட ஒரு ஆசனம் பார்க்க முடிய பார்த்துக்கலாம். அப்படியே படுத்து அது என்னங்கய்யா பார்க்க முடிய பார்த்துக்கலாம். அப்படியே படுத்துங்க. நல்லா கால் ஃப்ரீ பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ நம்ம சலபாசனம்ல உத்தான பாதாசனம் அப்படியே 90 டிகிரி 2 காலம் அப்படியே 1. இந்த நகத்தை பார்க்கணும். 2 3 4 5. பாருங்க, வயிறுதான் ட்ரிச்சிருக்கணும், தொப்புள்ள தான் ஞாபகம். மணிப்பூரக சக்கரத்துல கை கால்லாம் ஃப்ரீயா இருக்கணும். முடியாதவங்க இப்படி பிடிக்கிறீங்க. அப்படியே ஃப்ரீ பண்ணி 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா அப்படியே டவுன் பண்றீங்க. காலை மடக்காம டவுன். 1 2 3 4 5 6 7 8. ஆழ்ந்த மூச்சு. இப்போ வந்து 60 டிகிரி. உங்க கால் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கால் அப்படியே மேல அப்படியே வந்து 60 டிகிரி எங்க நிப்பாட்ட முடியலையோ அங்க வைக்கணும். கை நல்லா ஃப்ரீயா இருக்கணும். அப்படியே 1 2 3 4
5 6 7 8 9 10. பிரீத் அவுட். இது கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க தாராளமாக செய்யலாம். ஆனால் டயாலிசிஸ் எடுக்கிறவங்க, அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆசிரியருடைய கேட்டுட்டு அவருடைய இதில் தான் நீங்கள் செய்யணும். சும்மா இதை பார்த்துட்டு செய்யக்கூடாது. ஆலோசனை பண்ணணும். ஆசிரியருக்கு ஆலோசனை பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் செய்யணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்போ 30 டிகிரி ஒரே ஒரு ஜான் 2 காலையும் மேலே தூக்குறீங்க. அப்படியே பிரீத் இன், ஒரே ஒரு ஜான், அவ்வளவுதான். 1 2 பாரு, கை பாருங்க, ஃப்ரீயாக தான் இருக்கும். 3 4 மூச்சு சாதாரண மூச்சு. 5 6 7 8 9 10. மெதுவாக விடணும். டவுன். இது உத்தான பாதாசனம். நல்ல ஆழ்ந்த மூச்சு. அப்படியே திரும்பி படுத்துங்க. திரும்பி படுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நல்லா ஃப்ரீ பண்ணி இப்போ நம்ம அப்படியே எந்திரிச்சு உட்காந்து மூச்சு பயிற்சிக்கு வரலாம். ஆசனங்கள் நம்ம ஒரு 3 நாள், ஒரு வாரத்துக்கு ஒரு ஆசனம் பார்த்தா கூட இன்னும் ஒரு 4 5 வாரம் இருக்கு. இன்னும் 5 ஆசனம் சரியா இருக்கு. சேர்த்துக்கலாம். ஆசனம் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. செவ்வாய்க்கிழமை முத்திரை செவ்வாய் முத்திரை. செவ்வாயான கட்டவரனுடைய கோட்டில் வைக்கணும். கட்டனுடைய கோட்டில் வச்சு நல்லா உட்காந்து, உங்களுக்கு நிலம் வாங்கணுமா, செவ்வாயை நினைச்சு இந்த முத்திரையில செவ்வாயில காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள. வண்டி வாகனம் வாங்கணுமா, ரத்த பிரச்சனை இருக்கா, திருமண தடை இருக்கா, எல்லாத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. செவ்வாய் தான் அது. செவ்வாயோட கிரக சக்தி ஏத்தது எப்படின்றது நம்ம இன்னொரு வகுப்புல பார்க்கணும். இன்னொரு வகுப்புல, தனி வகுப்பு அது. மின்காந்த சக்திகளை 9 நவகிரக கோள்களை நம்முடைய உடலில் இணைக்கும் கலை. இப்ப நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப சுகப்பிராணாயாமம். மூச்சு விடணும், மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சு விடும்போது பாருங்க, சோ இழுக்கிறீங்க, அம் சொல்லி விடுறீங்க. சுகப்பிராணாயாமம். சோகம் பிராணாயாமம். ரெடி, பிரீத் அவுட். சோ ஆம். சோ அம். சோ அம். சோ ஆம்.
சோ ஆம் சோ ஆம் சோ ஆம் சோ ஆம் சோ ஆம் இப்போ கும்பகம் எல்லாம் வேண்டாங்க, நான் மூச்சு இழுக்க விடுறோம். சோ ஆம் ஆம் சோ ஆம் சோ அம் சோ அம் சோ அம் சோ அம் சோ அம் சோ படியே நல்லா உட்காந்து சோ அம் சோ அம் அம்மா பாருங்க, தாட நல்ல நெஞ்சில டச் ஆயிரும். சோ ஆம் சோ அம் சோ அம் சோ ஆ நல்லா அப்படியே இது பண்ணி கையை தேய்ச்சி நல்லா பார்த்துக்கிடிங்க.
இப்ப நம்ம உடம்புல வந்து பிராண சக்தியை நம்ம வந்து நல்லா ஏத்தியிருக்கோம். பிராண சக்தியை நல்லா ஏத்துனதுனால, இன்னைக்கு நாள் ஃபுல்லா நமக்கு டயர்டுன்றது கொஞ்சம் கூட வராது. டயர்டுன்றது கண்டிப்பா வராது. இப்ப நல்லா மூச்சு எடுத்துட்டு, சுவாசம் தான் முக்கியம். எல்லாம் இப்ப என்ன பண்ணோம், அப்படியே தலைகீழா மாத்திட்டோம். சுவாசம் தாங்கய்யா லாஸ்ட்டு. மத்ததெல்லாம் முன்னாடிங்கய்யா. அப்படின்னு சொல்றதுனால தான் நம்ம நல்லா இல்லாம இருக்கிற மாரி இருக்கும். நல்லா இருக்கணும்னா, ஆரோக்கியமா, ஆனந்தமா இருக்கணும்னா, நீங்க லாஸ்ட் அந்த எல்லா பயிற்சிகளையும் கண்டிப்பா அனைவரும் செய்யணும். இப்போ நல்லா மூச்சு இழுத்து, கபாலபாதி நல்லா மகாமுத்ரா வச்சு பேஸ டைட் பண்ணி மூச்சை வேகமா இறுக்கம் பண்ணி குடுக்குறீங்க. அது மாரி 10 தடவ. போதும். அப்படியே டவுன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்ல மூச்சு. இப்ப வந்துங்க, கழுத்த டவுனி சுவாச பாதைய சுத்தம் பண்ணணும். பஸ்திரிகா. கபாலபாத்தி, பஸ்திரிகா 2 விதமா இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு காட்டிர்றோம். டன். அப்படியே டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்ல மூச்சு எடுத்து, இப்ப நாடி சோதனா. ஏங்க இது டெய்லி செய்யணும் ஐயா. கண்டிப்பா செய்யணும். இதெல்லாம் டெய்லி செய்யாம நீங்க எந்த பயிற்சியும் செய்தாலும் அது பிரயோஜனம் இல்ல. அவ்வளவுதான். அதனால ரெகுலர் இத பயிற்சி செய்துட்டு மத்த பயிற்சிய வேகமா கூட செய்ய தப்பில்ல. இத முறையா 10 தடவ அளவா செய்யணும். நல்லா மூச்சு இழுத்து லெஃப்ட்ல விடணும். லெஃப்ட்ல எடுத்து ரைட்ல விடணும். அப்படியே ரிலாக்ஸ். 1, 2, 3, 4, 5, 6. நல்லா ஆழ்ந்த மூச்சு. அந்த டயர்டு இருக்கக்கூடாது. நாடி சோதனை செய்தா டயர்டு இருக்கக்கூடாது. ஒரு 5 கவுண்டிங், ஒரு 6 கவுண்டிங் கூட எடுக்க தப்பில்ல. 10 கவுண்டிங் எடுக்கிறது தப்பு. ஒரே அடியா நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. இப்ப நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துங்க. இப்ப நல்லா மூச்சு எடுத்து, இப்ப வந்து ஏப்பம். நல்லா மூச்சு இழுத்து, விக்கல் எடுத்து ஏப்பம். நல்ல வயிறு, நல்ல இந்த இடத்துல வந்து தான் விக்கல் பாருங்க. இமிடியேட் முழுங்கி, மூச்சு இழுத்து,
நல்லா ஆழ்ந்த மூச்சு. இது மாரி நீங்க தொந்தி இருக்கிறவங்க ஒரு 10 தடவ, 15 தடவ செய்துக்கிறீங்க. இப்ப பின்னாடி கை வச்சு மூச்சு நல்லா இழுத்து, நாக்க தொங்க விட்டு இருமணும். இருமுனீங்கன்னா, எல்லாம் போயிடும். இதுல வந்து நீங்க அமிர்தாதி ஔஷத உணவும், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இருக்கு. நீங்க செய்து சாப்பிட்டுக்கலாம். செய்ய முடியாதவங்க வேணா என்ன கேட்டு வாங்கிக்கலாம். என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். நல்ல அமிர்தாதி உணவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, மன்மத உணவு, இதெல்லாம் வந்து நமக்கு தேவை. கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் நசிய தைலம், காயகல்ப அமிர்தம், நல்லா மூச்சு இழுத்து நல்லா நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டுங்க. மூச்சு பயிற்சியில இப்ப நம்ம வந்து நாடி சுத்தி நீங்க ஒரு 5 நிமிஷம் குடுங்க. நாடி சுத்தி ஒரு 5 நிமிஷம் குடுங்க. இன்னைக்கு கபாலபாதி, பஸ்திரிக்கா, அதுக்கப்புறம் ஒரு பிராணாயாமம் பார்த்துட்டு முடிக்கலாம் இன்னைக்கு. நாடி சுத்தி ஒரு 5 நிமிஷம் தர்றீங்க. மூச்சு நல்லா இழுக்கிறீங்க, ஸ்டாக் பண்றீங்க, வெளி விடுறீங்க, ஸ்டாக் பண்றீங்க, இன் பண்றீங்க, ஸ்டாக் பண்றீங்க, அவுட் பண்றீங்க. உங்களுடைய கவனம் மூச்சுல மட்டும் தான் இருக்கணும். ஏங்கய்யா பேசவே மாட்டேன்றீங்க? நாடி சுத்தி செய்யும்போது நீங்க கவனம் அங்கேயே இருக்கணுன்றதுக்காக நம்ம பேசுறது. அதனால நீங்க நாடி சுத்தி நல்லா இழுத்து லெஃப்ட்ல அவுட் பண்ணணும். அப்புறம் லெஃப்ட்ல இழுத்து ஒரு 10 கவுண்டிங் இழுக்கிறவங்க முதல்லயா வந்தாங்க. புதுசா வந்தவங்க 5 கவுண்டிங். 10 கவுண்டிங் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி, மெதுவா 10 கவுண்டிங் விட்டு 5 கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் 10 கவுண்டிங் இழுத்து 10 கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணி வெளிய விடுறது 1. கும்பகம், அர்த்த கும்பகம் ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் செய்தா தான் சரகலையில வெற்றி அடைய முடியும். மூச்சு இழுக்கும் பொழுது வயிறு நல்லா விரியணும். மூச்சு அடைக்கும்போது அப்படியே வயிறு அப்படியே இருக்கணும். மூச்சு விடும்போது வயிறு உள்ள போகும். இந்த கவனத்தோட செய்யணும். செய்யினா மூச்சும் ஆரோக்கியமா இருக்கும். கவனமும் சிதறாம நேரா போகும்.
இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. 1 நிமிஷம் நீங்க நல்லா தாராளமா செய்து லெஃப்ட்ல கொண்டு வந்து முடிக்கிறீங்க. லெஃப்ட்ல தான் ஆரம்பிச்சிருக்கணும். லெஃப்ட்ல தான் முடிக்கணும். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. இப்ப அப்படியே மூச்சு லெஃப்ட்ல விட்டுட்டு கைய தேய்ச்சு பார்த்துக்கிறீங்க. கைய தேய்ச்சு பார்த்துக்கணும். இப்பதாங்கய்யா கபாலபாத்தி. இப்பதான் கபாலபாத்தி. கபாலபாத்தி என்றது என்ன? ஏற்கனவே நம்ம அதெல்லாம் செய்தது தான். வயிறு ஞாபகம் வச்சு வயித்த மட்டும் தான் நம்ம முகத்தெல்லாம் இறுக்கம் பண்ணக்கூடாது. டைட் பண்ணக்கூடாது. காத்து இழுத்து அடிக்கணும். தொண்டையில செய்யக்கூடாது. வயிறு தான். அப்ப எல்லா உறுப்புகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நல்லா சின்முய வச்சுட்டு ஒரு 15 தடவ. ரெடி 1, 2, 3. ரிலாக்ஸ். அப்படியே டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in. பஸ்திரிகா பிராணாயாமம். இது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, அதுக்கப்புறம் ஹார்ட் ஆப்ரேஷன் இப்பதான் பண்ணுன்றவங்க, பிரஷர் இருக்கவங்க, இத வேகமா செய்யக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும்? கட்ட விரல மூடி மூடணும். மத்தவங்கலாம் வேகமா மூச்சு விடணும். அது மாரி 15 தடவ. ரெடி 1, 2, 3. ரிலாக்ஸ். நல்லா டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா மூச்சு. இப்ப வந்து நம்ம அந்த அநாத சக்கரம், நேத்து நம்ம அநாத சக்கரம் பார்த்தோம். இன்னைக்கு அதே அநாத சக்கரம். நாளைக்கு ஒரு சக்கரம் 2 நாளைக்கு, நாளைக்கு 2 நாள், நாளைக்கு பார்க்கலாம். அநாதக சக்கரத்துக்கு ஓம் ஸ்ரீ எம். எம்ன்னும்போது நாக்க உள்ள எம் நல்லா இப்படி சிரிச்ச மாரி இருக்கணும். மெம் அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? நல்லா மூச்செடுத்து ரெடி. ஓம் ஸ்ரீ எம். முள்ளி ஓம் ஸ்ரீ எம். ஓம்
ஓம் ஸ்ரீயம் ஓம் ஸ்ரீயம் ஓம் ஸ்ரீயம் ஓம் ஸ்ரீயம். உடைய ஞாபகம் அநாகத சக்கரம். அநாகதம் இந்த இடத்துல இருக்கு, இருதயத்துக்கிட்ட இருக்கு, நெஞ்சு குழியில இருக்கு. சூடு. இருதயம் நல்லா வேலை செய்யும். இருதயம் நல்லா இருக்கணும்னா இந்த அநாகத சக்கரத்தை நினைச்சு நீங்க ஓம் ஸ்ரீயம். ஆப்ரேஷன் தேவையில்லை, சர்ஜரி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஓம் ஸ்ரீயம். 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 ஓ அஸ்வினி முத்துரோட ஓம் ஸ்ரீயம். 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 ஓம்
ஓம் ஸ்ரீயம் 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 ஓம் ஸ்ரீய அப்படியே இது பண்ணி நீங்கள் அப்படியே வச்சு அந்த கவனிக்கிறீங்க, இந்த வேவ்ஸ் போகிறத கவனிக்கிறீங்க. சிரிச்ச முகத்தோடு உட்காந்து அப்படியே இது பண்ணீங்க. இப்போ நம்ம நல்லா கையை தட்டி ஓம் வயன் நம ஸ்ரீ ஓம் சிவய நம ஓம் நம சிவய ஓம் நம சிவய. ஏங்கய்யா இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டலையே செய்யணும். சரி 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 சரி. ஓம் வயநமசி ஓம் சிவய நம ஓம் நம சிவ 3 வேணா எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு எல்லாத்தையும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அதுக்கு பிரகாரம் அதையே படிச்சுட்டு நல்லா சொல்லணும். இதை சொன்னீங்கனாலே வாழ்வில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய சரசக்தி நமக்கு கிடைக்கும். சரசக்தி நீர் மருத்துவம் இது. நீர்னால எதையுமே சாதிக்கலாம். அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ அநாதக சக்கரத்துக்கு இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம கையை தட்டி ஓம் வயநமசி நல்லா மூச்சு இழுத்து ஓம் வயநமசி ஓம் வயநமசி மூச்சு விடாம மூச்சு விட்டுட்டே தான், மூச்சு இழுக்காம சொல்லணும். கும்பகத்தில் சொல்லணும். அதுக்கப்புறம் 5 தடவை 6 தடவை எழுதிட்டு அப்புறம் மூச்சு மறுபடியும் இழுத்து ஓம் வயனம் ஓம் சிவய நம ஓம் சிவய நம ஓம் சிவய நம ஓம் சிவய நம ஓம். அப்புறம் நல்லா அடிச்சுட்டு கையை ரெடி. ஓம் வயன் நமதி 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 ஓம். நல்லா விட்டுட்டு மூச்சு நல்லா இழுத்து ஓம் சிவய நம நல்லா அடிக்கணும். ஓம் சிவய நம 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 ஓம் சிவய நம. இப்ப நம்ம இதுல ஓம் நம சிவய 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 ஓம் நம சிவய. அப்படியே சாந்தி ஆசனம். நாளைக்கு நம்ம விசுத்தி சக்கரத்தை பத்தி பார்க்கலாம். அப்படியே படுத்து நீங்க அந்த சவுண்ட் வேவ்ஸ் மேலே ஏற அதை கவனிக்கிறீங்க. லாஸ்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா நான் அந்த வேவ்ஸ் ஏறுறத உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம். ஒயிட் வெள்ளை கலர்ல அப்படியே வேவ்ஸ் அப்படியே அரை அடி டிஃபரன்ஸ்ல இருக்கு. நீங்களே பார்க்கலாம். அதை அந்த இது நான் உங்களுக்கு கண்டிப்பா அந்த வைப்ரேஷனை ஏற்றி உங்களுக்கு காட்டுறேன். நீங்க கண்கூட அதை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மூச்சின் மீது கவனம். என்னது? மூச்சின் மீது கவனம். மூச்சிலேயே கவனத்தை வைக்கணும். மனித வாழ்க்கைக்கு தேவையானது மூச்சு. மூச்சு இல்லைன்னா எல்லாம் இல்லை.
எனவே மூச்சு சுவாசத்துல கவனத்தை வச்சு, ஓ மூச்சு சுவாசத்தை நான் காத்தை இழுக்கிறேன், அதிலேயே கவனத்தை இழுத்து காத்து உடல் எல்லாம் எல்லா இடத்துக்கும் போகுது. மூச்சு தான் சரம், சரம்தான் வாசி, வாசிதான் சிவா, சிவா தான் ஜீவன், ஜீவன் தான் உயிர். அப்போ சரம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்போ சரத்தை இப்ப தியானம் பண்றோம், மூச்சு காத்துல தியானம் பண்றோம். புத்தர் கூட இப்படிதான் மூச்சு மூச்சு காத்த வச்சுதான் எல்லாத்தையும் அடக்குனார். அப்ப நம்ம இதுக்கு சரத்துக்கு என்ன இருந்தா பலிதமாகும்? அசைவம் இல்லாம இருந்தாதான் சரம் பலிதமாகும். அசைவம் சாப்பிட்டுட்டு சரம் செய்தால் பலிதம் ஆகாது. ஐயா, என்னங்கய்யா இப்படி குண்ட போடுறீங்க? உண்மை தயங்க சொல்றேன், அசைவம் ஆகாது. அப்போ நம்ம சரம் அதே இதுல வச்சு காத்து ஞாபகத்துல வச்சு 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 இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானத்துல வரணும். இப்ப நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும், எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும். இயமத்துல கரெக்டா இருக்கணும், நியமத்துல கரெக்டா இருக்கணும், ஆசனங்களை கரெக்டா இருக்கணும். அதுக்குதான் இவ்வளவு நாள் நம்ம ஆசனம் சொல்லி கொடுக்குறோம். நான் எதுக்கு ஆசனம் சொல்ல போறேன்? சரத்தை 5 நாள் சொல்லி கொடுத்து போயிட்டே இருந்திருக்கலாமே. பாருங்க, அப்பவும் பத்தலை, இன்னொரு மாசம் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியது வரும். அப்போ இந்த மார்ச் மாத எண்டில் உங்களுக்கு பயிற்சிகள் நிறைவடையப்படும். அதனால யாரும் கோவிச்சிக்காம, இந்த 1 மாத பயிற்சி எக்ஸ்டன் ஆகுது. அப்போ நம்ம சுவாசம் ஞானத்தை உணர்தல் வேண்டும். எனவே நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாதத நல்லது உள்ள தேவையில்லாத போயிடுன்னு வேணும். நம்ம எதுக்கு அதை சொல்லுவானு? நல்லதெல்லாம் உள்ள இடத்துக்கணும். மூச்சுக்காது, அதுவும் அரச மரத்துக்கிட்ட இருந்து தியானம் பண்ணி பாருங்க. ஆஹா ஆஹா, அளவிலாத ஒரு ஆற்றல் அங்க கிடைக்கும். அரச மரத்துக்கிட்ட தியானம் பண்ணா அளவிலாத மகிழ்ச்சி. நாம தினமும் மூச்சு விட்டுட்டு தான் இழுத்துட்டு தான் இருக்கிறோம். யாருங்க ஐயா இல்லாம இருக்கிறோம்? ஆனா மூச்சு கவனத்தோட செய்யறவங்க யம தர்மராஜனை வெற்றி அடைய விடலாம். சித்திரகுப்தர்கள் நம்ம கிட்ட நெருங்க முடியாது. பிரம்மன் நம்ம தலையெழுத்த மாத்தி எழுதக்கூடிய ஆற்றல் அவர் ஏற்கனவே தெரியும். இவெல்லாம் பிராணாயாமம் பண்ணுவான்னு சொல்லி போட்டு எழுதி வச்சிருவார். அப்புறம் இதை விட அதிகமா பண்ணா மறுபடியும் எழுதுவார், தலையெழுத்தை எழுதி மாத்துவார். அப்பதான் யம தர்ம ஜெக்கு முக்கு ஜெக்கு முக்கு ஜெக்கு முக்கு நாடுவார். என்னடா இது அப்படின்னு, கணக்கு தப்பா போச்சா அப்படின்னு. அப்ப நம்ம கவனத்துல எதை வைக்கணும்? சுவாசத்தை கவனத்திலேயே வச்சிருந்தா நம்ம கணக்கு மாத்திரலாம். நம்ம கணக்கை மாத்தி ஆரோக்கியமா இருக்கலாம் ஐயா. இறைவன்கிட்ட போகும்போது இறைவா நான் வர்றேன், என்னை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம போய் சிரிச்ச முகத்தோடு அவர்கிட்ட இருந்தா, வாப்பா வாப்பா, ஆஹா ஆஹா, உன்ன மாதிரி ஆளு நான் பார்க்கல, வாப்பா எங்கூட இருந்துரு அப்படின்னு எந்த துன்பங்கள் இல்லாமல் இன்பமாகவே இறைவனிடம் சென்று அடையக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் தியானம் 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 சொல்லிட்டு வரும். அப்போ நம்ம மனதின் மீது தியானம், மூச்சின் மீது தியானம். எங்க தியானம் பண்றது என்ன? அதுலேயே நம்ம கவனத்தை வச்சா அதுதான் தியானம். சும்மா இருந்து சுகம் பெறுவது தாங்க தியானம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. அப்போ சும்மா இருந்து மூச்சை கவனிச்சா மனம் செம்மையாக, அதனால்தான் நம்ம சொல்றோம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. நீ மூச்சு மேலேயே கவனத்தை வச்சிருந்தீனா நீ எதுவுமே செய்ய வேண்டாம்.
மூச்சில கவனம் வைக்க வேண்டாம், பேச்சில கவனம் வைக்க வேண்டாம், அடக்க வேண்டாம், ஆத்த வேண்டாம், எல்லாம் அதுவே பார்த்துக்கும். அதனால நீங்க எல்லாத்துக்கும் நல்லவங்களா மாறணும்னா மூச்சில கவனத்தை வச்சு மன அமைதி நல்லா கிடைச்சிடும். அப்படின்னா மூச்சு மேல கவனம். நிம்மதி வேணுமா? மூச்சு மேல கவனம். செல்வம் வேணுமா? மூச்சு மேல கவனம். தொழில் வேணுமா? மூச்சு மேல கவனம். உயிர் ஆற்றல் வேணுமா? மூச்சு மீது கவனம். ஆரோக்கியம் வேணுமா? மூச்சில முழு 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 கவனம் வைத்தால் ஆரோக்கியம் தானாக கிடைத்துவிடும். எனவே மூச்சின் மீது தியானத்தை இன்று செய்து நிறைவடைவோம். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை. ஓம் தரணி கர்ப்பம் பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சத்யசம்த மங்களம் பிரணமாம்யகம் என்கின்ற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போற்றி இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். நாளை பார்ப்போம். வாழ்க வளர்க உயர்க. எல்லாம் எந்திரிச்சு நல்லா கையை தட்டி 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். எல்லோருக்கும் நன்றி.